ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து கணேஷ், அமுதா, அவங்க வெண்பா 3 பேருமே வரவும் உடனே வந்து கணேஷ் வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன மாமா அப்படிங்கிறாங்க. உடனே அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட மாட்டீங்களா? சின்ன வயசுலேருந்து அவள் உங்களை தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவோ உடனே வெண்பா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னத்தான் என்னை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்கவே மாட்டீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெண்பா உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கிறோம், நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்குமே தவிர ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்றைக்குமே நான் நினச்சதே கிடையாது வெண்பா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வெண்பா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சிபியத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் தான் எனக்கு புருஷன் சொல்லிக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் மனசில் நான் ஆசையை வளர்த்து வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து சிபி வந்து அவங்க அமுதா கிட்டையும் கணேஷ்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் தான் சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறா. ஆனால் அதுக்காக நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவன் மனசை மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதனால இந்த பேச்சை இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி போகவும் இதை கேட்டதுமே வெண்பா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ கணேஷுக்கும் அமுதாவுக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. சிபியோட மனசு கொஞ்சம் கூட மாறவே மாட்டுக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா சிபியோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அப்போ சிபி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாருங்க சிபி, நாங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு ஏற்ற ஜோடினா அது தமிழ் மட்டும்தான். நான் சொல்கிறத கேளு, தமிழை நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிபி வந்து சொல்கிறாங்க, பாரு எனக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு எந்தவித ஆசையும் கிடையாது. இந்த கல்யாணமே நான் ஜானுக்காக தான் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் சம்மதிச்சிருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு கல்யாணங்கள் பண்ணிக்கிட்டு எனக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு சொல்லி வாடுறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு கிடையாது. நான் தனியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் சமயுக்தாட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் நான் அந்த கல்யாணத்தை வந்து நான் பண்ண போகிறேன். அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்ப்பேன், என் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்ப்பேன். அதனால தான் நான் வந்து சமயுக்தா காலத்திலேயே நான் தாலி கட்ட போகிறேன். அதனால இந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் வந்து நான் மாட்டிக்கவே மாட்டேன். அதனால இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத. தமிழ் வந்து அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழை ரொம்பவே பிடிக்கும், அவள் நல்ல பொண்ணு. ஆனால் அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிபி இப்படி பேசிகிட்டு இருக்கிற? நீ வந்து தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்படிங்கும் போது எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிது இருக்கட்டும், ஆனால் தமிழுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. ஏன்னா அந்த தாட்டுக்குள்ளேயே நான் போகவே இல்லை. அதனால தமிழோட வாழ்க்கையை நினச்சி பார்த்து தான் நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே இந்த பேச்சை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சிபியை வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ சமயுக்தாவோட அப்பா அம்மா வராங்க. மாப்பிள்ளை நீங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கணும், அதுக்கப்புறமா வந்து கையில் வந்து கங்கண கயிறு கட்டணும், அதனால வாங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பண்ணிக்கிடுங்க. எனக்கு இதுலலாம் வந்து எந்த நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, என்னை போட்டு தொல்லைப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து திட்டிக்கிட்டு போகவும் அப்போ வந்து பிரேம் வராங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட இஷ்டமே இல்லை போலுக்கு, எந்த சம்பிரதாயத்தை பண்ணதுக்கும் அவர் வரவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கவும் ஆமாம் இந்த கல்யாணத்தில் இது ஒன்று தான் குறைய இருக்குது, நீங்கள் பாரு பேசாமல் இருக்க மாட்டியா என்ன? அவனை போட்டு தொல்லைப்படுத்திட்டு இருக்காதீங்க. அவன் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும், அதோட அந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு வரணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிக்கிட்டு அவனை போட்டு தொல்லைப்படுத்திட்டு இருக்காதீங்க. இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லவும் ஐயோ என்ன பிரேம் இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அவனுக்கே வந்து ஏற்கனவே கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் தான் அவன் பண்ண போகிறான். அதனால நீங்கள் இப்படிலாம் சும்மா தொல்லைப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லவும் ஐயோ நான் அப்படிலாம் தொல்லைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது சிபி வந்து கிச்சனுக்கு வராங்க. அப்போ எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரு காஃபி தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தமிழோட அப்பா வந்து காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்கறதுக்காக வராங்க. தம்பி இந்தாங்க காஃபி அப்படிங்கவும் என்ன அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா அங்கிள் நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா நீங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ கணேஷ் வந்து அவங்க கையில் கட்டக்கூடிய அந்த கங்கண கயிறை கொண்டு அவங்க கொடுக்கவும் மாப்பிள்ளை நான் தான் உங்கள் கையில் கட்டணும், ஏன்னா நான் தான் உங்களுக்கு மாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வச்சுட்டு போங்க நான் அப்புறமா கெட்டிக்கிடுது அப்படின்றதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழோட அப்பாவை வந்து காட்டவும் அப்போ தமிழோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தம்பி இது கங்கண கயிறு ஆச்சே, இது கீழே வச்சிருக்கிறீங்க, இது கையில் கெட்டிக்கலையே அப்படிங்கும்போது இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு கெட்டி விடுமா அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக கெட்டித்தாங்க அப்படிங்கவும் அப்போ பார்த்தோம்னா தமிழோட அப்பாவும் வந்து சிபிக்கு மாமா மரம் தான் ஆகுது. அவங்க
தான் வந்து அந்த கயிறை வந்து சிபிக்கு கட்டி விடவும் சரிதான் அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ரூமில் இருக்கும்போது அப்போ இசை வந்து புஷ்பாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆசைப்படவும் அப்போ அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு வராங்க. தம்பி உங்களை பார்க்கணும்னு சொன்னா தம்பி, அதான் அழைச்சிட்டு வந்தேன், உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணுறோமா அப்படிங்கும்போது என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அப்படிங்கவும் என்ன தம்பி உங்கள் தலையில் என்ன வைக்கலையா, இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வைக்கிறதுக்காக வரவும் எனக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ராத்திரி பூரா நீங்கள் தூங்கலை போலுக்கு கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்குது, அதனால உட்காருங்க நானே எண்ணெய் வச்சு விடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணெய் வச்சு விடவும் அத்தை முறைக்கு எண்ணெய் வச்சு விடுறதுக்காக வந்து அவங்க சமிக்தாவோட அம்மா வந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா தமிழோட அம்மா தான் வந்து அவங்களுக்கு உண்மையிலே சொந்த அத்தையாகுது. அவங்க தான் வந்து சிபிக்கு தலையில் எண்ணெய் வச்சு விடவும் அந்த மாதிரிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவும் அடுத்து வந்து சிபிக்கு அவங்க பழையசெல்லாம் நினைவுக்கு வருது. அதாவது தமிழோட அம்மாவை தான் அவங்க நினைக்கிறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது அத்தை கூட இப்படி தானே வந்து எண்ணெய் வச்சு விடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சி பார்த்துட்டு அவங்க கண்கலங்குறாங்க. அடுத்து வந்து அவங்க இப்போ சொல்கிறாங்க, அம்மா சரி தம்பி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சுக்கிட்டு ரெடி ஆகுங்க, நான் இசையை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து இவங்க சம்யுக்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ சம்யுக்தா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் சிபி என்ன கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பிரேம் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அவன் வந்து கிளம்பிட்டு இருக்கிறான், கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுது, அதனால அவன் கிளம்பிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே வந்து சம்யுக்தாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது அவனுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை போலுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து சம்யுக்தா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சிபியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் என்னை ஏமாத்துருவான், அதுக்கு முன்னாடி என் கழுத்தில் அவன் தாலி கட்டுட்டோம், அதுக்கு பிறகு அவனை நான் ஏமாற்ற போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பிரேமும் அவங்க சம்யுக்தாவோட அப்பாவும் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு சொத்தில் பாதி வந்தால் போரும்ல, அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக அங்கே தமிழ் வராங்க. அப்போ வந்து இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கதை அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சொத்தில் பாதிக்காகவா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், சொத்து முழுசுமே எனக்கு வேணும், நான் தான் அடுத்து ஜானுவோட நிலைமையில் நான் தான் இருக்கணும், அந்த வீடு மொத்தமாக என்னுடைய அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சம்யுக்தா அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்தது என் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமா சிபியோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து தமிழ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்து அவங்க பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் கழுத்தில் சிபி தாலி கட்டுட்டோம், அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எப்போ நம்ம வந்து சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வருதோ அதோட அவன் கதையை முடிச்சிட வேண்டியதான், அடுத்தது ஜானு அவ கதையை முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், சொத்து எல்லாமே மொத்த சொத்து உன் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக தமிழ் வந்து ஓடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருப்ப, அப்போது நீ வந்து சிபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்துக்காக எல்லாம் தான் இந்த மாதிரிலாம் பண்ண போறியா, நான் இப்போமே போய் ஜானு அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல போனாக்கி நான் விட்டுருவேனா என்ன, அவளை பிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் பிரேம் வந்து அவங்க தமிழை வந்து பிடிக்கிறதுக்காக போகும்போது அப்போது ஒரு கட்டையை வச்சு அவங்க வந்து அடிச்சிருந்தாங்க. அப்படியே வந்து கீழே விழுந்துடவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவ அங்கே இருந்தாக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு தான் டேஞ்சரு, அதனால இவளை வந்து இங்கேருந்து தூக்கிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பிரேமும் சரின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ சிபிகிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு சிபி, இப்போ கூட நான் சொல்கிறேன் டைம் இருக்குது, நீ வந்து சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்காத, நான் சொல்கிறது கேளு, நீ தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா நான் தான் சொல்லிட்டோம்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க மாப்பிள்ளையாட்டு அவங்க அலங்காரம் பண்ணி அவங்க உட்காந்துருக்குறாங்க. அப்போ அங்கே ஜானு வராங்க. பார்த்ததுமே சிபியை பார்த்து அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிபி உன்னை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கிற தெரியுமா, உனக்கு அந்த மாப்பிள்ளைங்கிற கலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானு என்னை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் தெரியுது தமிழை காணலைன்னு. உடனே வந்து அவங்க அயிலிக்கிட்டே சிவாக்கிட்டே வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அயிலி சிவாவும் வந்து தமிழை வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டபத்துக்கு ஓடோடி வரவும் அப்போ கரெக்டான நேரத்தில் சிபி வந்து சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது தமிழ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தினதுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவ கழுத்தில் மட்டும் நீங்கள் தாலி கட்டினீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் 2 பேரோட கதையை முடிக்கிறதுக்காக இவ திட்டம் போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு தமிழ் வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இது கேட்டதுமே சிபியும் ஜானுவும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து வந்து சிபி வந்து சம்யுக்தாட்ட கேட்குறாங்க, தமிழ் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறது எல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு தமிழ் வந்து பொய் பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலார்னு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கும் ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே ஜானு பார்த்தோம்னா தமிழ் தான் பொண்ணு, தமிழ் கழுத்தில் நீ தாலி கட்டு அப்படின்னு சிபி கிட்ட சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.